காட்ஜிலா எக்ஸ் காங்கோட ஸ்டோரி இப்படி தாங்க இருக்க போகுது. காட்ஜிலாவாகட்டும் காங் ஆகட்டும் வேறு லெவலுக்கு பேட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் ஸ்கார் கிங் அப்படிங்கிற ஒரு கிங்குக்கு தெரிய வருது. அவர் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க 2 பேர்த்தையும் பேட்டிலுக்கு கால் பண்ணுறாரு. இதையே புரிஞ்சுக்கிட்ட காட்ஜிலா ஸ்ட்ரெயிட்டாக இவங்க கூட சண்டைக்கு வந்திருக்கலாம். பட் இவங்ககிட்ட சீமோங்கிற ஒரு கிரியேச்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சவர் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை எவால்வ் பண்ணிக்கணும்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்க இடமா போய் அவரே எவால்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மனுஷங்க அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவங்களே இவர் அட்டாக் பண்ணன்னு வேற மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணி தான் இவர் இந்த கக்கூன் மாதிரி மாறி எவல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் காங்குக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரில. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அண்ட் அப்போ தான் மொனார்க்குக்கு இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணிட்டு சரி நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துருவோன்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கியாக்குமே ஒரு விஷன் வருது. அதன்படி ஒரு மான்ஸ்டர் கால் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணி சரி நம்ம உள்ளே போய் என்னதான் பார்த்துருவோமேன்ட்டு இவங்க காங்கை கூப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாங்க. ஸோ போகும்போதே ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் கூட சண்டை அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இவர் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இவரோட ஆக்ஸலாக எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன தேடுதல் வேட்டையில் இறங்க போகிறேன்னு இறங்க போத்தான் கரெக்டாக இவர் முன்னாடி அந்த மினி காங் நிற்கிறாப்புல. காங்குக்கு முதல்ல ஒரு ஏப்பை பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இவனைய பாதுகாக்கவும் செய்கிறாரு. ஏன்னா மினி காங்கை நோக்கி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடித்து பொழந்துட்டு இவனையை பாதுகாத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இவன் கூப்பிட்டு போயிட்டு இவங்கள மாதிரியே இருக்க ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸை காட்டுறாங்க. ஏகப்பட்ட ஏப்ஸை காட்டுறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அண்ட் இன்னொரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஸ்லேவ்ஸாக இருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகையில் அப்போ தான் ஸ்கார் கிங்கோட என்ட்ரி. ஸ்கார் கிங்கை பார்த்ததும் இவருக்கு வேறு லெவலுக்கு வெறியாயிடுது. அப்போ தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லேவ்ஸ் கிடையாது. ஒரு சிலர் ஸ்கார் கிங்கை கடவுளாகவே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்கார் கிங் கிட்ட ஸ்பெஷலான பவரில் இருக்குது. ஸோ அவர் அதை யூஸ் பண்ணுறாரு. ஸ்கார் கிங்கை கண்டிப்பாக தோக்கடிச்சா அடுத்து காங் தாங்க கெத்து. ஸோ அதனால அங்கே ஒரு பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேட்டில் வேறு லெவலுக்கு போகுது. காங்கு பயங்கரமாக அடிப்படுது. எது எப்படியோ ஸ்கார் கிங்கை கிட்டத்தட்ட அவர் போட்டு பொழக்கிற டைமில் கரெக்டாக அவர் பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு கிரியேச்சரை வெளியில் விடுறாரு. அவர் கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஒரு கிரியேச்சரை வெளியில் விடுறாரு. அது வேற யாரும் உள்ள ஷீமோ. ஸோ ஷீமோங்கிற ஏன்ஷியன்ட் லெஜண்ட் டைட்டன் ஒன்று வெளியில் வருது. ஸோ இதுதான் ஐசேஜ் காலத்தையே உருவாக்கின ஒரு பெரிய லெஜண்ட் டைட்டன். ஸோ இந்த டைட்டனை பார்த்ததும் அவருக்கு இல்லை. ஸோ என்னமோ ஒன்று கஷ்டப்பட்டு சண்டை போடுவோன்னு சண்டை செய்கிறாரு. கடைசியில் அவருக்கு கை பயங்கரமாக அடிப்பட்டுது. அக்கட்டால போடான்னு சொல்லிட்டு இவனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அங்கே கியா இருந்துட்டு இவனுக்கு நம்பிக்கையெல்லாம் சொல்லி ஸோ மொனார்க்கு செஞ்சு வச்ச இவருக்கு வேணுங்கிற ஒரு காண்டட்டை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இவனால் சிங்கிள் ஸ்போர்ட்லாம் ஜெயிக்க முடியாது. இவனுக்கு காட்ஜிலா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் காட்ஜிலாக்கும் காங்க்கு ஆகாது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. சரி ஓகே ஏதாவது பேக்கப் பிளான் இருக்கான்னு பார்க்கலான்னு அப்போ தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பழங்குடியின மக்கள் அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் மோத்ரா அப்படிங்கிற ஒரு டைட்டன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்கள வழிபடுறவங்க. அண்டு இவங்க அங்கே போய் பார்த்தா அந்த டைட்டன்கிறது அங்கே இருக்குங்க. ஸோ ஒரு கக்கூன் விட்டுட்டு போயிருக்கும். ஒரு முட்டை போட்டிருக்கோம். அந்த முட்டை பொறிஞ்சு கிட்டத்தட்ட அந்த மோத்ரா திரும்ப வர மாதிரி இருக்குது. கரெக்டாக காட்ஜிலாவுமே அவரோட எவல்யூஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வராரு. காங்கும் சரி காட்ஜிலாவும் சரி மீட் பண்ணுறாங்க. 2 பேர்த்துக்கும் சண்டையும் ஆரம்பிக்குது. ஸோ சண்டை போயிட்டுருக்கவே டக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்த அந்த மோத்ரா 2 பேர்த்தையுமே காம் டவுன் பண்ணி 3 பேரும் சேர்ந்து சரி ஓகே ஸ்கார் கிங் ஆகட்டும் அண்ட் அவன் ஷீமோவாகட்டும் 2 பேர்த்தையும் தடுத்து தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு சர்ஃபேஸ் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிய வச்சு எல்லாரும் சேர்ந்து சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க ஸ்டேட் ஆஃப் பிரேசிலில் தான் எந்திரிக்கிறாங்க. ரியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடலை ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சு மேலே இருக்க வானத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு ஐசேஜ் காலத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஷீமு ரெடி ஆகிட்டாரு. ஸோ அப்போ தான் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பேட்டில் போட்டுட்ருக்குறாங்க. சண்டைனா சண்டை அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சண்டை. அண்ட் இங்கே கான்லெட்லாம் போட்டிருக்கிற காங்குக்கு கான்லெட் கொண்டு பவர்ஸ் எல்லாம் கூட வெளியே வரும். ஸோ காங்கை கண்டிப்பாக தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குன்னு கரெக்டாக அந்த மினி காங் இருக்கிறாப்ப இல்லைங்களா. ஸோ அவரை கொண்டுடலான்னு சொல்லிட்டு ஸ்கார் கிங்கு அவரை தலையை திருவி போடலான்னு எடுத்து கையில் பிடிச்சிட்டு இருக்க விரியான காங்கு இவர் வாயை பொழந்து பல்ல பறக்க விட்டுறாரு. ஸோ சண்டை எப்படியோ செம்ம ஹெவியாக போய் கடைசியில் எனக்கு தெரிஞ்சு காங் செத்து இந்த கதை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ ஷீமாவை கஷ்டப்பட்டு இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இல்லாட்டின்னா ஸ்கார் கிங்கை கொன்னுட்டு இதோட கண்ட்ரோலை இவங்க எடுத்துக்குவாங்க. எப்படி வேணாலும் கதை போகலாம். கடைசியில் காங் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்க ஷீமோவை தடுப்பாங்களா மாட்டாங்களும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இவங்க இதை ஒரு ட்ரையாலஜியாக பில்ட் பண்ணியிருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் ஸ்டோரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோதான் இந்த ஸ்டோரி நம்ம ரியல் படத்து கூட ஒத்து போகுது அப்படிங்கிறத.